இந்தியாவில் புதிய எண்ணெய் வளம் கண்டுபிடிப்பு. திரும்பி பார்க்கும் உலக நாடுகள். தினமும் 71,55,000 லிட்டர் பெட்ரோல். பெட்ரோலியத்துறை அமைச்சர் கூறிய தகவல் என்ன? இனி இந்தியாவிற்கு ஏறு முகம்தானா? இன்று உலகையே எண்ணெய் வளங்கள்தான் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றன என்றால் அது மிகையாகாது. இந்த உலகின் இத்தகைய வேகமான வளர்ச்சிக்கு எண்ணெய் வளம் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. உலகின் அனைத்து நாடுகளுக்கும் அதன் தேவை அதிகரித்து கொண்டேதான் செல்கிறது. இதனால் அதன் தேவையை பூர்த்தி செய்ய சில நாடுகள் அதிக பணம் கொடுத்து எண்ணெயை பெற்று வருகிறது. தற்போது ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவு எண்ணெயை கொள்முதல் செய்து அதனை மற்ற நாடுகளுக்கு விற்கும் பணியிலும் இந்தியா ரஷ்யாவுடன் ஒப்பந்தத்தில் இருக்கிறது. உலக அளவில் அதிக எண்ணெய் இருப்பு தன் நிலத்திற்கு இடையே கொண்டுள்ள நாடுகளில் முதல் இடம் வெனிசுலா, அடுத்ததாக சவுதி அரேபியா, கனடா, ஈரான், ஈராக், ரஷ்யா, அமெரிக்கா, ஐக்கிய அரபு குடியரசுகள், கத்தார் என அதன் பட்டியல் நீள்கிறது. இந்த வரிசையில் 24வது இடத்தில் இந்தியா இருப்பதாகவும், இந்தியாவில் உலக அளவில் கணக்கிட்டால் 0.3% எண்ணெய் வளம் இருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இந்தியாவில் மும்பை, குஜராத், அகமதாபாத் மற்றும் தமிழகத்திலும் எண்ணெய் வளம் இருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இருந்தாலும் உலக அளவில் பார்க்கும்போது எண்ணெய் வளத்தில் இந்தியா பின்தங்கிதான் இருக்கிறது. இந்த நிலையில்தான் ஆந்திராவில் புதிய எண்ணெய் வளம் கண்டறியப்பட்டதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தகவலை வெளியிட்டிருக்கிறார். ஆந்திராவின் காக்கிநாடா கடற்கரையில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆழ்கடல் திட்டத்தில் புதிய எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்து அவர் பேசிய தகவலில் தனது சக நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஆந்திராவின் கிருஷ்ணா கோதாவரி படுகையில் முதல் எண்ணெய் எடுக்கப்பட்டது என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும், இதனை சாத்தியமாக்கிய ONGC மற்றும் அனைவரையும் வாழ்த்துவதாகவும், இந்த திட்டத்தில் இருந்து முதல் முறையாக எண்ணெய் எடுக்கும் பணி ஜனவரி 7ஆம் தேதி நடந்தது என்றும், 26 கிணறுகளில் 4 கிணறுகள் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ளதாகவும், மிக குறுகிய காலத்தில் அதாவது 2ஆம் கட்ட பணிகள் நிறைவடையும் தருவாயில் எரிவாயு கிடைத்துள்ளது என்றும், வரும் மே மற்றும் ஜூன் மாதத்திற்குள் ஒரு நாளைக்கு 45,000 பீப்பாய் எண்ணெய் உற்பத்தி செய்ய முடியும் என்று நம்புவதாகவும், இது நமது மொத்த கச்சா எண்ணெய் உற்பத்தியில் 7% இருக்கும் என்றும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தகவலை வெளியிட்டிருக்கிறார்.